விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளை வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் வள்ளி திருமணம் நோட்டீஸ் அடிக்கணும். முருகன் திருமணம் அடிச்சிருக்கலாமே, எவ்வளவு நேரம் வச்சிருப்பீங்க. ஒரு தடவைக்கு முருகன் திருமணம் வச்சுக்கலாம்ல. ஊர்ல வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் என்ன பண்ணுவீங்க? இருவர் மாப்பிள்ளை பேரு பொண்ணு பேர் போட்டு இருவரும் நிச்சயிக்கப்பட்டு பெருவிழா திருமணம் செய்யப்படுகிறது. ஆனா வள்ளி திருமணம் மட்டும் தான் வள்ளி திருமணம் சங்கராசம். அப்ப வள்ளி யாரு? வள்ளிக்கும் இந்த கலியுகத்துக்கும் என்ன சம்பந்தம்? வள்ளிக்கும் முருகனுக்கும் என்ன ஒரு ஒப்பந்தம்? வள்ளிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப எதனால வந்து வள்ளியை வந்து முன்னாடி கொண்டு வச்சாரு? சங்கரா சுவாமியும் கட்சியை பிச்சு வச்சாரு. அஷ்டமா சித்துக்கள் கத்துக்கிட்டவங்க வள்ளி, வள்ளி பெருந்தகை நாச்சியார், வள்ளி அம்மை, வள்ளி பெருந்தகை, வள்ளி நாச்சியார். சாதாரணப்பட்டவங்க கிடையாது. கதிர்காமம் போயிருப்பீங்க, இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இலங்கை கதிர்காமத்துல தட்டி பாருங்க, அதான் உடனே கையில தான் வச்சிருக்கீங்கல்ல. இலங்கை கதிர்காமத்துல முருகன் கோவில் இருக்கு. ஆனா முருகன் சிலை இருக்காது, திரை மட்டும்தான் இருக்கும். முருகன் சிலையை செய்ய விடாமல் தடுத்தவள் வள்ளி. கணக்கு வைக்க போகுது போகரையே. போகர் வந்து தெய்வங்களுக்கு எல்லாம் கொடுக்குறவரு. நீ உனக்கு எல்லாம் எதுவும் வேணாம், நான் உனக்கு தர்றேன் அப்படிங்கிறவரே. அப்படிப்பட்டவரை வந்து முருகன் சிலையை செய்ய சொல்லி அனுமதி கேட்டவர் வள்ளியிடம். அப்ப எனக்கு வேணுமே. அப்பதான் சின்ன ஒளி எடுத்து ஒரு சந்தன்ற சிலை செஞ்சு கொடுத்துட்டு மீதி ஒளியை வாங்கிட்டு வந்து 9 பாசங்கள் சிலை செய்யப்பட்டு இன்னைக்கு இருக்க திருவாவினன்குடி பழனி, அதுதான் இப்போ வந்த பேர் தான். அது முதல்ல சித்தர் மலை தான், ஒரு மலை குன்று தான் அது. அங்கே கொண்டு வச்சாரு மேற்கு முகமாக.
தெய்வங்கள் கிழக்கு முகமாக தானே இருக்கணும். முருகன் மட்டும் மேற்கு முகம் கொண்டு வச்சாரு. செவ்வாய்க்கின் கதிர்வீச்சு உள்வாங்குவதற்காக இது சிலை செய்யப்பட்டது. அப்ப அப்படிப்பட்ட வள்ளி வலதுபுறத்துக்கு ஒப்பானவை. இன்னைக்கு கிராமத்துல பாருங்க, கல்யாணம் இந்த பக்கம் தான் தாலி கட்டுவாங்க, வலதுபுறம் உட்கார வச்சு. இடது பக்கம் தாலி கட்ட மாட்டாங்க. வலதுபுறத்துக்கு ஒப்பானவள் வள்ளி மனைவியானவள். வலது பக்கம் சுவாச காற்றுக்கு ஒப்பானவள். வலது பக்கம் வலது பக்கம் கண்ணிலிருந்து வந்தவள். அது மாதிரி கதிரவனுக்கு உகந்த ஒரு மலர் அது கையிலே வைத்திருப்பவள். அப்படிப்பட்ட வள்ளி இன்னைக்கு இந்த இடத்துல பஞ்சபூதங்களை தன் கட்டுக்கோப்புகள் கொண்டு வந்தவள். பஞ்சபூதம் என்ன? பிரபஞ்சம். பிரபஞ்சம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. பிரபஞ்சம் இருக்கு பாருங்க. அஸ்திவாரம் இது இன்னைக்கு அஸ்திவாரம் இல்ல, வீடு கட்டினா அஸ்திவாரம், கோயில் கட்டினா அஸ்திவாரம். என்ன கட்டினாலும் நீங்க அஸ்திவாரமா கட்ட முடியாது. பூமி எந்த அஸ்திவாரத்தில் சுத்திக்கிட்டு இருக்கு? பிரபஞ்ச சக்தியில சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல சூரியனை சுற்றி 9 கிரகம், அதுல 3வது கிரகம் பூமி. சரியா அந்த பாதையில சுத்தி. யாரும் முன்ன பின்னெல்லாம் முந்துறதெல்லாம் கிடையாது. நம்மள மாதிரி நீ உடைய தள்ளி விட்டு நான் போறது, வண்டியில போகும்போது அதெல்லாம் அது பாடு அது சரியா அது கொஞ்சம் முந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ முடியாது. அப்ப அந்த பிரபஞ்ச சக்தி தான் பூமியை சுத்த வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிரபஞ்சத்துக்கு இன்னைக்கு நம்ம நன்றி சொல்லிப்போமா? இல்ல. தூங்கும் போது வாங்க மூச்சு சுழி மாறி போனால் போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சுவாசிக்கும் காற்று 21,600 சுவாச காற்று. கூட்டினீங்கன்னா 9ல முடியும். படிச்சுட்டு பேசுற நான் பெரிய ஆள் கிடையாது. என்னடாங்க பாருங்க, நம்ம முன்னோர்கள் உள்ள போற காத்த வடிகட்டி அது எப்போ போகுது எப்போ வெளியே வருதுன்னு எண்ணிய நம்ம முன்னோர்கள் மிகச்சிருந்த அறிவாளி. அந்த வாயு பகவானுக்கு என்னைக்கா நம்ம நன்றி சொல்லிப்போமா? இல்ல. நீரின்றி அமையாத உலகு வர்ண பகவானுக்கு இல்ல, சூரிய பகவானுக்கு இல்ல. தை மாசம் பொங்கல் வைக்கிறோட சரி. அவங்க மொத்தமா என்னைக்கு நன்றி சொல்றீங்க? இந்த மாதிரி கோவில் திருவிழா வச்சு சாமி கும்பிட்டு 10 பேருக்கு அன்னதானம் போட்டு வள்ளி திருமண நாடகத்தை வச்சு புராணங்கள் கதைகள் பேசும்போது மொத்தமா சேர்த்து நன்றின்னு சொல்லிடுங்க. அந்த பஞ்சபூதங்களை தன் கட்டுக்கோப்புகள் வச்சிருப்பவள் வள்ளி. அதனாலதான் தோன்றும் போதே குண்டம் தோன்றியவள். குண்டலம், கொடி, வலை, குதிங்காட்சி நம்பு காழ்த்தனி வேந்து தரித்து வந்தவள் கனக வெங்கை பூங்குரத்தி. அதனாலதான் சங்கரா சுவாமிகளும் கட்சியை பற்றி வச்சியும் வள்ளி திருமணம் என்று வள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மகாலட்சுமி ஒப்பானவை. அதனால முன்னாடி இந்தமா வச்சு வள்ளி திருமணம் கொண்டு வந்து வச்சார். எங்க கந்தபுராணத்திலையும் வள்ளி திருமண நாடகத்திலையும். இப்ப வள்ளியை பத்தி ஒரு முடிஞ்சிச்சு. இப்ப முருகன், அந்த வள்ளி முருகனை வணங்குபவை. முருகனை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல. ரொம்ப பேர் பேசுறதே கிடையாது. இப்பெல்லாம் சினிமா பாடல்கள் நிறைய வந்துருச்சு. நான் மட்டும்தான் இருக்கிறேன், அதனால நான் எல்லாருக்கும் கொள்ளான்னு பேர் வாங்குவேன். சினிமா பாடல் நிறைய உள்ள வந்துச்சு. சங்கரசாமி சினிமா பாடல் எழுத பாடலாம், ஒரு 2-3 பாடலாம், நந்தவனத்தில் பாடலாம். முழுக்க முழுக்க சினிமா பாடல் வந்துச்சு. அப்ப எப்படி எப்படி புராணங்கள் போய் சேர்றது? புராணங்கள் எனக்கு தெரிஞ்சாதான் நான் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்சா உங்க பிள்ளைக்கு சொல்ல. அப்ப இந்து மதத்தை எப்படி நம்ம வளர்க்கறது? நம்ம தெய்வங்களை பத்தி கேலி கிண்டல் பண்றாங்க. நம்ம தெய்வங்களை சாமியை காமி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பேச முடியாது, திருப்பி அடிச்சுட்டு போய் நானே. அது மாதிரி நம்ம தெரிஞ்சாதான் நம்ம பிள்ளைங்க சொல்ல முடியும். அப்ப நான் சொன்னதான் உங்களுக்கு கேட்கும். யாராவது ஒருத்தர் பேசணும். நல்ல பாடக்கூடிய நாள் வந்திருக்காரு, அதுல அவர்கிட்ட பாட்டை விரும்புங்க. என்கிட்ட பேச்சு மட்டும்தான் கொஞ்சம், சரிங்களா? அப்ப முருகன் கந்தபுராணம் 2 வரி. கந்த கண்டிப்பா முருகனை பத்தி தெரிஞ்சுக்கணும். என்ன வள்ளி திருமணம் இல்ல, முருகன் திருமணம் இல்ல, அவரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு மனசு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம கட்டின வீடு தான், நம்ம கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்போம், சொத்து சேர்ப்போம், சாப்பிட்டு இருக்க மாட்டோம், டீ குடிச்சிருக்க மாட்டோம், கஷ்டப்பட்டு போராடுவோம், சொத்து சேர்த்து வீடு கட்டி விவசாயம் சொந்தம்லாம் இதெல்லாம் சேர்த்து வச்சிருப்போம். அந்த வீட்டிலே நாம் இறந்து விட்டால் 4 மணி நேரத்துக்கு நமக்கு இடம் இல்லை. சித்தப்பாவை தூக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அம்மாவை தூக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அப்பாவை தூக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பணத்தை தூக்குறீங்களா நேரம் வச்சுப்பாங்க. 4 மணி நேரம் தான் நாம் கட்டிய வீட்டிலே நமக்கு இடம். அதுக்கப்புறம் தூக்கிட்டு போன பின்னாடி விளக்க மாத்த வச்சு கழுவி விடுவாங்க. அந்த இடத்த விளக்க மாத்த வச்சு கழுவி விடுவாங்க. அது அதை விட கொடுமை. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட தட்டு, தூங்கின பாய், தலைவாணி எல்லாத்தையும் கொண்டு குப்பையில விட்டு எரிஞ்சிருவாங்க. அதான் யாராவது ஒருத்தர் எங்க தாத்தா படுத்து தூங்கின பாய் நான் தூங்கின எடுத்து வச்சுக்கோங்களா? எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கருமாதிங்கிற பேர்ல வெள்ளை அடிச்சு நம் நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிரும். இதுதான் உண்மை. அப்ப இறந்த பின்னால் எதுவும் கூட வராது. கூட வருவது எது தெரியுங்களா? வலிக்குதுல மனசு கொஞ்சம் வலிக்கும். நம்ம கட்டின வீடுதான். கூட வருவது இது என்றால் கேட்கப்படும் புராண கதைகள், கும்பிடப்படும் சாமி பக்தி, பிரதிஷ்டம், அன்னதானம். இது மட்டுமே ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த உடம்புக்கு தான் அழிவு, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அந்த ஆத்மா கூட வருவது இது என்றால் கேட்கப்படும் புராண கதைகள், கும்பிடப்படும் சாமி, பிரதிஷ்டம், அன்னதானம். அதனால திருவிழாவை வச்சது. இன்னொன்று பிரபஞ்ச தொடர்பு உங்களுக்கு கிடைக்கணும். பிரபஞ்ச தொடர்பு, அந்த தொடர்பு நமக்கு இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள போய் ஒண்டிடுறோம், கிடைக்கணுக்க நாடகம் இவ்வளவு விஷயம் நாடகம் பார்க்கறனால. இப்ப அந்த முருகனை பத்தி 2 வரி, சரிங்களா? சுக்குக்கு மேல மருந்து கிடையாது, சுப்பிரமணியக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது அப்படிம்பாங்க. கொஞ்சம் சத்தம் கம்மியா பேசலாமே, இங்க காது அடைக்குது, சரிங்களா? நான் கத்துறேன்னா எனக்கு அதில் சம்பளம் கொஞ்சம் குறைவா. கந்தபுராணம் தான் பேசுறேன், உங்களுக்கு சேர்த்து தான் பேசுறேன், சரிங்களா?
தெய்வங்கள் நம்ம தெய்வத்துக்கு நம்ம தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் சர்ச்சுக்கு போவேன், எல்லா பக்கமும் ரிசர்ச் பண்ண போவேன். சரிங்களா? எனக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. சாந்திஸ்ரீ பிஎஸ்சி ஸ்டாப் நர்ஸ் கார்டியாக் அசிஸ்டன்ட். நாடகுலத்துக்கு நல்ல விஷயம் சொல்றதுக்காக வந்தவன் நான், நாடகுலத்துக்காக. சரிங்களா? போய் இதுக்கு சர்ச்சுக்கு 5000 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எதுவுமே பேச மாட்டாங்க. அப்படியே அப்படியே உட்காந்து செல்ல கூட ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர்கள் மதத்துக்கு கொடுக்கும் மரியாதை. அதுக்கப்புறம் தொழுவ போவாங்க, பக்கத்தில் உள்ள கழுத்து இருந்தால் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தெய்வத்துக்கு அவங்களுக்கு மரியாதை. நாம் நம்ம தெய்வத்துக்கு மரியாதை கொடுக்கணும்ல. உயிர் ஒரு நமக்கு வந்து அறிவியல் ஆன்மீகம் எல்லாம் கலந்துருக்கு. நம்ம சாமிக்குள்ள அறிவியல் இருக்கு, ஆன்மீகம் இருக்கு, புராணம் இருக்கு, மருத்துவம் இருக்கு. நம்ம சாமிக்கு உள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. சும்மா விளையாட்டுக்கு சாமி கூடல. முருகனை பத்தி இப்ப சொல்லி பாருங்க. சுக்குக்கு மேல மருந்து, அந்த பட்டை மருந்துக்கு சுக்குக்கு மேல மருந்து கிடையாது, சுக்கு மட்டும் தான் மருந்து. அப்ப சுப்பிரமணியன் மிஞ்சின தெய்வம் தான், மிஞ்சின தெய்வம் கிடையாது. நீங்க வந்து இப்ப கந்த சஷ்டி கேட்பீங்க, கந்த சஷ்டி வீட்டுல போடுவீங்க, செவ்வாய்க்கு போடுவீங்கன்னு நினைக்கிறேன். கந்த சஷ்டி எழுதுனது யார் தெரியுமா? பாலதேவராயர். எப்ப தெரியுமா எழுதுறாரு? சூளை நோய் வந்துருச்சு, இங்க என்னைக்கு வரைக்கும் எரியும், அந்த நோய்க்கு பேரு வந்துருச்சு. பார்த்து சாப்பிட்டா கேட்கல, நேரம் திருச்சி வந்துட்டு போனாரு. முருகனை பார்த்து பேசினாரு. தெய்வம் இன்றும் நம்மோடு பேசும், நாம் சரியாக வணங்கினால். நமக்கு தான் நேரம் இல்லை, அவசரமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவசரமா வாழ்றோம், அவசரமா சாப்பிடுறோம், அவசரமா ஆஸ்பத்திரி படுத்துக்கிறோம். முடிஞ்சு போச்சு. நேரம் முருகன்ட்ட போனாரு. இங்க பாரு, சோழ நாட்டுல இருந்து வந்திருக்கேன், இங்க என்னைக்கு வரைக்கும் சூழ்நிலை மருந்தெல்லாம் சாப்பிட்டேன் கேட்கல. உன் துருநூறு அள்ளி வயிற்றுல பூசிக்குவேன், பூசிட்டு கடற்கரைக்கு போவேன், கடற்கரை போவதற்கு என் வயிற்று வலி நிக்கணும், இல்லைன்னா கடல்ல விழுந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு போயிட்டாரு. துருநூறு அள்ளி வயிற்றுல பூசுறாரு. கடற்கரைக்கு போவதற்குள் வயிற்று வலி நின்றுதான் சூளை நோய். அவர் எழுதியதுதான் கந்த சஷ்டி கவசம். துதிப்போருக்கு வழிவினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பறிப்போருக்கு செல்வம் பழித்து கதி தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிபுணர்கள் கந்த சஷ்டி கவசம் தனை. செவ்வா வெள்ளி கேட்டோம்னா நம்ம கவசம் போர்க்காவலர்கள் உயிரை காக்கிற கவசம் மாதிரி நம்ம வீட்டை காக்கக்கூடிய கந்த சஷ்டி கவசம். அந்த கந்த சஷ்டி கவசத்துக்கு உரியவன் முருகப்பெருமான். 2 வரி மட்டும் கந்த புராணம். சரிங்களா? கதாநாயகன் ஒரு வில்லன் இருக்கணும்ல. கதாநாயகன் யாரு? முருகப்பெருமான். வில்லன் யாரு? நாரதரா? இல்ல, சூரபத்மன். அவர் தான் கந்த புராணத்தின் வில்லன். பார்க்கிறாங்க, 4ஆம் ஜாமத்தில் பிறந்தவர், அழகன் அசுரன், ஆசை நிறைய, எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். 33 தேவர்கள், பிரம்மா விஷ்ணு சிவன் யமன் நாரதர் எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். சிவன் நோக்கி 1000 வருஷம் தவம். சிவன் காட்சி கொடுக்கல. பார்த்தாரு, தன்னுடைய கையெல்லாம் வெட்டி நெருப்புல போட்டு தன் கழுத்தை அறுத்து நெருப்புல போட்டு சாம்பல் ஆயிட்டார். அதுக்கு பேர் களப்பணி. அப்பதான் பார்க்கிறார் சிவன் இப்படி ஒரு பக்தனா. தன்னுடைய ஜடாமுடியை அவிழ்த்து விட, ஜடாமுடி இந்த கங்கை அந்த சாம்பல்ல ஊறி போக சூரபத்மன் உயிர் வந்துச்சு. பீனிக்ஸ் போற மாதிரி எந்திரிச்சு நிக்கிறார். காசிபருக்கும் மாயைக்கும் பிறந்த சூரபத்மன் அழிந்தேன், எனக்கு உடம்பு கொடுத்துருக்கேன், உசுறு கொடுத்து நான் கேட்கலாம் கூட. சிவன் சிரிச்சாரா, என்ன வேணும்? எல்லாரும் அடிமையாகணும். 33 தேவர்கள், பிரம்மா, நீ, யமன் எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். நெட்டில கை வச்சார் சிவன். சக்தி நீங்க சகலம் உனக்கு அடக்கம். இப்ப சிவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன பாக்குற? சாகாவரம் பெற்றவன் நான் மட்டுமே, மரணம் என்பது எனக்கு கிடையாது. ஆனால் பூமியில் பிறந்த ஜீவராசி ஒவ்வொருவரும் மரணத்தை தழுவணும். நீ சாகணும்பா, யார் உன்னை அழிப்பது? நீ தான் யமனையே அடிமையாக்கிட்டியே. அப்பதான் கேட்டாராம் யாரு? சூரபத்மன். அருவமாகி உருவமாகி பெண்ணின் கருவறையில் சுமக்கப்படாதவன், உன்னெற்றிகளில் எவன் ஒருவன் தீப்பறியாக தோன்றுகிறானோ அவனை என்னை அழிக்க வேண்டும். அந்த சூரபத்மனை அழிப்பதற்காக வைகாசி விசாகத்தன்று சிவனின் நெற்றிகளில் 6 தீப்பறியாக தோன்றியவர் முருகப்பெருமான். வந்துட்டார் பூமிக்கு. கதை கழிவுக்கு வந்த வேலையை முடிக்கணும்ல, சக்திகிட்ட போய் வேல் வாங்கிட்டு சூரபத்மன் அழிக்க போறார். வந்தது வைகாசி விசாகம், போறது சூரசம்ஹாரம். மனசு வரல. தெய்வங்கள் அழிக்க தோன்றியவர்கள் அல்ல, ஆணவத்தை அழிப்பவர்கள், மாயை அழிப்பவர்கள், பேராசி அழிப்பவர்கள். ஆணவத்தை அழித்து சேவலாக மயிலாக வைத்துக் கொண்டு இந்த மோனத்தை ஆட்சியவன் முருகப்பெருமான். இது கந்த புராணத்தின் 2 வரி. நான் சொன்னதற்காக அமைதியாக கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்ட நன்றி, 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 நன்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவள் நான். இனி வரும் காலங்களில் பருவமழை சரியாக பூமி சாஞ்சிருச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கிட்ட போய் நம்ம சண்டை போட முடியுமா? சரி, அதில் பக்கத்து வீட்டுக்காரனா சண்டை போடுறதுக்கு மாறும். எப்போ வெயில் அடிக்கும், எப்போ மழை பெய்யும், எதுவுமே சொல்ல முடியாது. எப்போ புயல் காற்று வரும், எதுவும் சொல்ல முடியாது. வாழும் முறை வாழ்க்கை வாழ்ந்துக்குவோம், இருக்கிற வரைக்கும் தெய்வங்களை வணங்குவோம். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வரும் காலங்களில் பெண் சிசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இயற்கை பேரழிவில் தப்பிக்க வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், விவசாயிகள் மதிக்கப்பட வேண்டும் கூறி முருகப்பெருமானை வணங்குவோமா? முருகா. திருப்பரங்குன்றத்தில் சீதாய் முருகா, மழை எதிரொலிக்கும்
இறந்துட்டார். ஆனா அவர் கொடுத்த கோவில் நமக்கு அவர் எதுவும் நமக்கு வந்து அவர் சிலையை செஞ்சோ விளம்பரமும் தெடிக்கவே இல்லை. அவர் குரல் கொடுத்துட்டு எத்தனை குரல் அது நிறைய இருக்கு. ஆனா 1330 தான் கிடைச்சது. 1330 குரல், 133 அதிகாரம், அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால். அறம் பொருள் இன்பம். பொருளை விட்டுருவோம். பொருள் இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய யார்கிட்ட பணம் இல்லை, பணம் எல்லார்கிட்டும் இருக்கு. ஆனால் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. எங்க மனசுல கேள்வி சொல்லுங்க, நம்ம ஏதாவது சந்தோஷமா இருக்கோமா? முழுமையான சந்தோஷம் நான் சொல்வது, ஒரு கண்ணுல ஒரு சிரிப்பு இருக்கு தெரியுங்களா? கள்ளங்கமற்ற சிரிப்பு, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு உள்ளம். அது இப்ப இல்லை. உள்ள ஏதோ எப்ப யார்கிட்ட எனக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்பதான் வந்து சேலம் முந்தானில ஒரு 2 ரூபா முடிஞ்சு வச்சுப்பாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, நான் தான் இவ்வளவு பெரிய பிள்ளையா இருப்பேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 2 ரூபாய் எடுத்து இப்படி அவுத்து கொடுத்து அதை எடுத்து வாங்கிட்டு போய் வாங்கி தின்ன சந்தோஷம் இப்ப இல்லை. அப்பச்சி ஒரு 5 ரூபா வச்சிருப்பாரு, 5 ரூபா 50 பைசா வச்சிருப்பாரு. அதை வந்து சந்தைக்கு போய் பொறி வாங்கிட்டு வந்து இருந்த சந்தோஷம் இப்ப இல்லை. பணம் எல்லாம் நிறைய இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. அதனால பொருளை விட்டுருவோம். அடுத்து காமம், அது அதை விட அதிகம். கலியுகத்துல எல்லாம் 10 வயசு பிள்ளைகிட்டே 5 வயசு பிள்ளைட்டு வருது. என்ன கன்றாவின்னு தெரியல. இறைவன் பாமை வந்துட்டாரு, வந்துருவாரு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து 4,32,000 ஆண்டுகள் கலியுகத்தின் கணக்கான அவ்வளவு காலமா இருக்காரு. சீக்கிரமே வந்துருவாரு. அந்த கலியுகத்தை அழிப்பது வந்து அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. நான் சொல்ல ஏட்டுல போட்டிருக்கு, அடுத்து பூகம்பம் வரும்னு போட்டிருக்கு, பஞ்சம் வரும், பஸ் நிறைய போட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆரம்பிச்சிச்சு. அதனால வாழ் மாதிரி வாழ்க்கை அவ்வளவுதான். அதனால பொருளை விட்டுருவோம், அறத்தை காமத்தை விட்டுருவோம், அறம் மட்டும் எடுத்துவோம். அறம்னா என்ன? உண்மை. வாழ்ற வாழ்க்கையில சத்தியம் தர்மம் பவித்திரமாக வாழ்ந்தால் இங்க வாழ்ற வாழ்க்கை இல்ல. இறந்துச்சுமா கொஞ்ச நாள், மீன் மாதிரி கொஞ்ச நாள், அவ்வளவுதான். நான் 30 வயசோ 40 வயசோ 50 வயசு சொல்ல முடியாது நிர்ணயம். நான் 75 வயசுக்கு வாழ்வேன்னு சொல்ல முடியுமா? நான் 95 வயசுக்கு வாழ்வேன்னு சொல்ல முடியுமா? உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அப்ப கொஞ்ச நாள் வாழ்க்கை, அவ்வளவுதான். இறந்த பின்னால் வாழ்க்கை இருக்கு. நீ சத்தியமாக தர்மமாக இங்கு வாழ்ந்தால் மேல வாழ்க்கை இருக்கு. நான் சொல்ல பெரிய இது வந்து வள்ளுவன். மனிதன் மனிதனுக்கு சொல்றது திருக்குறள். அடுத்து மனிதன் தெய்வத்துக்கு சொல்றது தேவர். 4 பேருங்க. ஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர். தெய்வத்துக்காகவே வாழ்ந்தவங்க. பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்க, சொத்து சேர்த்துக்கல. அவ்வளவு பாடல் ஈட்டினாரு. அருணகிரிநாதன் 16,000 பண். பாடல் கிடையாது, பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. 16,000 பண். ஆனா நமக்கு கிடைச்சது 2,000 தான். அவர்களுக்கு நாம் எந்த பட்டமும் கொடுக்கவில்லை. இசை மேதை என்றோ, இசை சக்கரவர்த்தி என்றோ, இல்லை வந்து என்ன இதிகாச சுடர் என்றோ, இல்லை இசை புயல்னு யாரும் பட்டம் கொடுக்க கிடையாது. ஆனா அவங்க உற்பத்தி பண்றதே எழுத்த போட்டு, இந்த எழுத்த போட்டு அந்த எழுத்த என்ன ராகங்களை கண்டுபிடிச்சாங்க, தாளத்தை கண்டுபிடிச்சாங்க. 128 தாளம். யாரு? அருணகிரிநாதன். சத்தியமா முடியாது. 8 தாளத்துக்கு நாங்கள் அடிச்சு பாடிங்க. ஆனா அவது கிடையாது, அவ்வளவு. ஆனா அவனுக்கு எந்த பட்டமும் எந்த சொத்தும் கிடையாது. கடைசியாக என் பையனை கொடுத்தா சாப்பிட்டு போயிடுவாங்க. அவர்கள் பாடியதான் தேவாரம். தேவாரம் பாடணும் மாசத்துல ஒரு நாள் வீட்டுல, கோயில் இல்லாட்டி திருவாசகம், திருப்புகழ், தேவாரம். திருஞான சம்பந்தர் 3 வயசுங்க.
நடந்த எல்லாம் உண்மை சம்பவம். 3 வயசுல சீர்காழியில் கொண்டு அப்பா கொண்டு கோயில்ல குளத்துக்கிட்ட நிக்க வச்சுட்டு குளிக்க போயிட்டேன். சின்ன பையனை நில்லு அப்படின்னு போயிட்டாங்க. உள்ள போய் சிவாய நம்ம சொல்லிட்டு இருக்காரு. போனவங்க குளிச்சுலாம் வர மாட்டாங்க. அப்பெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு சிவாயம் சொல்லிட்டு தான் வருவாங்க. சின்ன பையன் தானே பாக்குறான். அப்பாவை காணா, மேல பாக்குது, கோபுரத்தை பாக்குது. அப்பான்னு அழுகுது. சிவன் பார்த்தாரா, சக்தியை பார்த்தாரு. சின்ன பிள்ளை அழுகிறான்ல, போய் பால் கொடுத்துட்டு வைப்போம். அப்பால் கிண்ணத்துல பால் கொண்டு வந்துருக்காங்க. ஞானப்பால் கொண்டாந்து திருஞான சம்பந்திருக்காங்க. சம்பந்தர் தான் ஒரு பேரு. பால் கொண்டாந்து கொடுக்க, குடிச்ச பால் 2 பக்கம் கோவத்துல வடிது. சின்ன பிள்ளை தானே, லவுக்குன்னு குடிச்சிச்சு. 2 பக்கம் வடிச்சிச்சு. அம்பாள் போயிட்டான். பொண்ணு நின்றுட்டு இருக்கேன். அப்பா வந்துட்டு குளிச்சு முடிச்சு அபிஷ்டு யார்டா பால் வாங்கி ஓங்கி அடிக்க போ, அம்பாள் கொடுத்தாப்பா அப்படின்னு இருக்கு. அண்ணாந்து பார்த்த திருஞான சம்பந்தருக்கு சிவனும் சக்தியும் ரிஷபவாகனத்தில் காட்சி கொடுத்தார்கள். அவள் பாடியதான் தேவாரம். 3 வயசு பையன், கல்லூரிக்கு போகல, கத்துக்கல, 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதை படிக்க ஆரம்பிக்கல. பார்த்தன பாடுது சிவனை பார்த்தன. தோடுடைய செவியன் விடை ஏறி தூவேன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வனடா நீ. சக்தி கேட்டாங்களாம். மகாவிஷ்ணு அலங்காரமா இருக்காருல்ல, பிரம்மா கூட நகையெல்லாம் போட்டு அலங்காரமா இருக்காருல்ல, நீங்க மட்டும் ஏங்க எப்ப பார்த்தாலும் சுடுகாடு சாம்பலை உடம்புல பூசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க சிவன் சொன்னாராம், ஒரு மனிதன் இறந்து விட்டால் 11 நாள் வரைக்கும் ஆத்மா சுடுகாட்டுக்கு வராதுமா, வாசல்லையே உட்காந்துருக்கோம். யார் வர்றா யார் போறா என்ன பண்ணான்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். 11 நாள் கழிச்சு கருமாதி முடிஞ்சோன்னா 11 நாள் காரியம் பண்ணுவாங்க. முடிச்சோன்னே அழுதுகிட்டே சுடுகாட்டுக்கு வரும். என்னை எல்லாரும் மறந்துட்டாங்களேனே. அங்கே நான் அமர்ந்திருப்பேன் பிடி சாம்பல், முடிசூடா மன்னனாக இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பல் தாண்டா, இந்த பூசிக்கணும் அவனுக்கு பூசி நானும் பூசிக்குவேன். அவரை தான் அவன் பாடுறான். காடுடைய சுடலை போட்டி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். இது தேவாரம். மாசத்துல 1 நாள் கோயில்ல பாடினா போதும். யாராவது ஒதுவரை கொண்டு வந்தேன் சிவன் சக்தியை வந்து வந்துருவாங்க. தெய்வத்தின் அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். இது முடிஞ்சிச்சு. அடுத்த அருணகிரிநாதர். உடம்பெல்லாம் குஷ்டம், ரத்தமா வடியுது, சலமா வடியுது, வாழை பிடிக்க செத்து போயிடும். எதுக்கு நம்ம இருந்துக்கிட்டு திருவண்ணாமலையிலிருந்து குதிக்கிறார் கீழே. முருகப்பெருமான் போய் ஏந்திக்கிட்டார். பார்த்து நாவில் வைத்து வேல் இன்னும் இருக்குடா. நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும் மேல, உங்களுக்கு தெரியாது. நமக்கு மேல ஒரு சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கோம். அது நம்ம நிர்ணயிச்சிருக்கோம் எப்போ வாழணும் எப்போன்னு சொல்லி அது நிர்ணயிச்சிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம சாக நினைச்சா கூட முடியாது. ஆனா அது சாக நினைச்சுன்னா நம்ம தப்பிக்க முடியாது. இதான் நிர்ணயம், வாழ்க்கையின் நிர்ணயம். அப்ப ஏந்திக்கிட்டார். இன்னும் நாள் இருக்கு, ஏன் சாவரேன்னு தன் வேலை வைத்து நாவினை எழுதின. அவள் பாடியதான் திருப்புகள். திருப்புகள் வீட்டுல 1 நாளாவது பாடணும். திக்கி திக்கி பேசுற பிள்ளைங்களுக்கு வாய்ஸ் சரியாயிரும். திருப்புகள் பண்ணா வீட்டுக்கு விஷ ஜந்துகள் வராது, வந்தாலும் கடிக்காது. திருப்புகளுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. அவர் பாடிய திருப்புகள் பாடிய இந்த கிருஷ்ணாவை சரி பண்ணிட்டாரு. அருணகிரிநாதர் பாடிய முருகப்பெருமானை பார்த்து திருப்புகள்